கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணால் சிவனோட கூடிய நந்தி கொடியை வச்சுட்டான். அவனுக்கு எப்படி நந்தி கொடி வந்தது? சிவபெருமானுடைய வாகனம் வந்து அவனுக்கு எப்படி வந்தது? பல்லவன் வந்து ஆரியன், அவன் வந்து எப்படி அதை கொண்டு வந்தான்னா மாறி வந்தது. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது ராஜகோபால். அதுக்கப்புறம் என்ன பண்ண வந்துட்டான். நான் அந்த தொகுப்பு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து நேராக உள்ளே வந்தவன் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பார்க்குறேன். இது வரைக்கும் அந்த கோயிலை பார்த்ததில்லை. எவ்வளோ பெரிய கோயில் அது காஞ்சிபுரத்தில். அந்த கோயிலில் போனோன்னா இப்போ என்ன பண்ணுறான்னா ராஜா இவன் தான் சாயங்காலம் போகிறான், வீட்டில் ராணியெல்லாம் கூப்பிட்டு அங்கே போகிறான். போனால் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோயில் வந்து அங்கே வியந்து போகிறான், என்னடா இவ்வளோ பிரமாதமாக இருக்கு. ஆனால் அந்த வழிபாடு அவனுக்கு புரியல. ஏன்னா நம்ம மொழி சிவாச்சாரியர்கள் அடுத்தது கேட்க வந்தேன். அதை சொல்லி வழிபாடு முறைகள் எப்படின்னு இருக்கிற வழிபாடே கிடையாது. நமக்கு உள்ள வழிபாடு முறைகளும் எப்படி கலந்துதானே. இப்போ அந்த கலவை எப்படி நேர்ந்ததுன்னு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கணும். இப்போ இவங்க வந்த பிறகு அவங்க பார்த்த உடனே அவன் ஏதோ ஓரளவுக்கு ஒரு 10% அளவுக்கு கொஞ்சம் ஏதோ சிவனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். முழுக்க தெரியாது எனக்கு. அந்த மாதிரி ஒரு சிவபெருமான் கோயில் பெருசாக பார்க்குறான். ஆசையோடு உள்ளே போனால் அவனுக்கு அங்கே நடக்கிற வழிபாடு தெரியல. மொழியே வேறு மாதிரி இருக்குது. மொழி இந்த தமிழில் இருக்குது. அப்படின்னா என்னென்னா அப்போ உள்ளே போன போது இருந்தவள் சிவாச்சாரியார்களாகிய தமிழர்கள். சிவாச்சாரியர்கள் இனத்தால் தமிழர்கள், அதை அவங்க இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்கிறது தான் பெரிய கொடுமை. சிவாச்சாரியர்கள் பார்த்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பாட்டுக்கு தானே சார் பார்ப்பான். அவனை கோயிலில் வேலை செய்கிறோம், ராஜா வர்றார், பெருசாக ஏதோ முத்து மாலை போடுவார், நவரத்ன மாலை போடுவார்னு நினச்சிட்டு இருக்கான். ஒன்றும் போடலாம் அவன். ஏன்னா புரியவே இல்லை எனக்கு. இதுக்கு போய் நான் என்ன கொடுக்க போகிறேன்னு வெளியே போயிட்டான். இப்போ இவன் பயந்து போயிட்டு அப்போ ராஜாவுடைய அன்னைக்கு காணிக்க வராமல் போட்டோம். ராஜாவுக்கு நமக்கும் ஒரு இடைவெளி வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணான்னா, இவன் என்ன மொழியில் பேசுகிறான்னு வந்து சமஸ்கிருதத்தில் பேசுகிறான். அந்த சமஸ்கிருதத்தில் நம்ம ஆகமத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி அதில் போட்டுட்டோம்னா